அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தி பெஸ்ட் ரிட்டர்ன், சரிங்களா, இருக்கிறதுலேயே அதிகமாக உங்களுக்கு காசு சம்பாதிக்கிற ஒரு அசட் கிளாஸ், அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதிலிருந்து உங்களுக்கு சூப்பரான ரிட்டர்ன் கிடைக்கும். எஃப்டியெல்லாம் வேஸ்ட்டு, பாண்டெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு அசட் கிளாஸ். அதே சமயம் ரெகுலராகவும் உங்களுக்கு வருமானம் வரும், சரிங்களா. மூணாவது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ரொம்ப படிக்க தேவையில்ல, காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தேவை அந்த அசட் கிளாஸை பற்றிய அட்வான்ஸ்டு நாலேஜ், அவ்வளவுதான். ஒரே ஒரு அசட் கிளாஸு, அந்த அசட் கிளாஸு தி பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்க போகுது அப்படின்னா அது எந்த அசட் கிளாஸு? ஸ்டாக்கு. ரெண்டாவது, ரெகுலர் வருமானமும் தரணும், சரிங்களா. ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. இதில் நான் சொல்ல வர்ற டெக்னிக் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டதையும் படிக்க தேவையில்ல, கண்டதையும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, அது டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங். அப்போது டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறதுல தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ரிவார்டு, தி பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும், சரிங்களா. அதே சமயம் அந்த தி பெஸ்ட் ரிட்டர்னை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்போது நீங்கள் டெப்டை பற்றி படிக்க வேணாம், பாண்டை பற்றி படிக்க வேணாம், எஃப்டியை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம், எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம். The only one asset class that you should learn அப்படின்னா அது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங். அதுவும் டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங். இண்டெக்ஸ் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு எதுவுமே கிடையாது. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு பொருந்தும்? ஒரு அட்வான்ஸ்டு, அக்ரெசிவ், நாலேஜபிள் இன்வெஸ்டருக்கு பொருந்தும். சரி, இந்த இன்வெஸ்டர் ஒரே ஒரு அசட் கிளாஸ் தான் வச்சுப்பாரா எப்பொழுதுமே? ஸ்டாக் மார்க்கெட்டில் உடஞ்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு தான் ஒரு குஷன். அந்த குஷன் வில் கம் ஃப்ரம் கோல்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுவும் டைரெக்டாக ஸ்டாக் வாங்குகிறோம். அந்த ஸ்டாக்லேயும் டிவிடெண்ட் வர்ற மாதிரி, ரெகுலர் வருமானம் தர்ற மாதிரி சூப்பரான ஸ்டாக்ஸை பிடிக்கிறோம், நல்ல வேல்யூ ஜோனில் பிடிக்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, இந்த மாதிரி ரெகுலர் வருமானம் டிவிடெண்ட் மூலம் வரலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படும் பொழுது கோல்டு கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த கோல்டில் இருந்து நான் ரெகுலர் இன்கம்மை விற்று கோல்டு பீஸா வச்சுருந்தேன்னா அதை விற்று அந்த காசில் இருந்து என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவேன். வெரி சிம்பிள். கோல்டு 15%, 10 to 15%. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே ஸ்டாக்கு, அவ்வளவுதான். வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸ்டு, நாலேஜபிள், அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கணும். அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அப்படிங்கிறவர் அதிகமாக ரிஸ்க் எடுப்பார். அந்த ரிஸ்க் எடுக்கிறத ஸ்டமக் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட துணிச்சலும் பொறுமையும் நிதானமும் இருக்கும். அது உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் தியரிட்டிக்கலாக சொல்லுவீங்க. ஆனால் நம்மளில் 99.9% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்காது. ஸோ அதை நோக்கி வளர்த்துக்கணும். அதே சமயம் இந்த அட்வான்ஸ்டு லெவலுக்கு நம்ம எடுத்தோன்னே போயிட முடியாது, புரியுதுங்களா. நம்ம இப்போ தான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், நமக்கு ஒரு இன்கம் வரும். அந்த இன்கமில் இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ரெடி பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். அதுக்கு நம்ம இதுவரைக்கும் பேசின மாதிரி கன்சர்வேட்டிவ், கோர், டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்த்துருக்கணும், புரியுதுங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீச் ஆகி இந்த அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் ரீச் ஆகணும். இந்த அட்வான்ஸ் லெவலில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க, புரியுதுங்களா. இப்போது இந்த அட்வான்ஸ்டு லெவலில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பயங்கரமான புல் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸு எல்லாத்தையும் தொடர்ந்து நீங்கள் நாலேஜபிள் பர்சன், மானிட்டராக, ரியல் இன்வெஸ்டராக ஃபுல் டைம் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா ஸ்டாக்கையும் க்ளீனாக மானிட்டர் பண்ணி, நியூஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி, உங்களுக்கு எது ஸ்பெக்குலேஷன், ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் எது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் நல்லாவே இருக்கும். அதே சமயம் அந்த ஸ்டாக்கினுடைய விலை ரொம்ப டூ மச்சாக போயிடுச்சுப்பா,
ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன் ஜோனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து விற்று லாபத்தை வந்து எடுப்பீங்க. அந்த எடுக்கிற லாபத்தை அந்த சமயத்தில் கோல்டு நல்ல அண்டர் வேல்யூ ஜோனில் இருக்குன்னா அந்த காசை அப்படியே கோல்டுக்கு மூவ் பண்ணுவீங்க. வெரி வெரி சிம்பிள். இல்லாட்டி அதை காசாகவே வச்சுருப்பீங்க. அல்லது அந்த காசை வந்து திருப்பி வந்து நீங்கள் ரீடிப்ளாய் பண்ணணும். மார்க்கெட் எப்போ கரெக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னா எக்கனாமிக் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து புல் மார்க்கெட், அதுக்கப்புறம் பியர் மார்க்கெட், அது வரும்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல உங்களுடைய நாலேஜ் இருக்கிறதுனால எங்கெல்லாம் வேல்யூ ஜோன் வந்து பயங்கரமாக போகுதோ அந்த காசை எடுத்து திருப்பி ரொட்டேட் பண்ணுவீங்க. அந்த ரொட்டேட் பண்ணுற காசுலேயே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய செலவுகளையும் வந்து உங்கள் லைஃபையும் நீங்கள் ஓட்டிகிட்டே இருப்பீங்க. இதில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும், சரிங்களா? அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ், கோல்டு, அதுக்கப்புறம் பாண்டு. உங்ககிட்ட வந்து இவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பீங்க. லைஃப் இன்சூரன்ஸ்லாம் தேவை கிடையாது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிலையுமே ரொம்ப சூப்பர் ரிஸ்கி, சூப்பர் அட்வான்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வெறும் ஸ்மால் கேப் ஸ்டாக்கை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறது, நீங்கள் எண்டு ஸ்டேஜில் ரீச் ஆகிட்டீங்க, அப்போவும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது அல்லது என்னுடைய பர்சனல் சாய்ஸ் என்ன அப்படின்னா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெக்கமெண்டுங்கிற வார்த்தை சொல்லிட்டதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்றேன். ஸோ த பாயிண்ட் இஸ், எப்போவுமே குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கணும். தங்கம் வந்து குவாலிட்டி தானே. தங்கம் 5000 வருஷமாக இருக்குது. தங்கத்தை வாங்குறதுக்கு அல்லது வாங்கினதுக்கப்புறம் அது விலை குறைஞ்சாலும் நம்ம பயப்படுவோமா? கிடையாது தானே. தங்கத்துக்கு அப்போ ஈக்குவலண்ட்டாக இருக்கிற கம்பெனிகள், பிஸ்னஸஸ் இருக்குது தானே நம்ம நாட்டில். இப்போ ஐடிசி வந்து தங்கத்துக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் இல்லையா? அப்படியே வந்து தங்கத்துக்கு ஈக்குவலான குவாலிட்டியில் இப்போ இருந்தாலும் நாளைக்கு மாறலாம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் அந்த மாற்றம் வரும்பொழுது உங்களுக்கு நாலேஜ் இருக்கிறதுனால, நீங்கள் ஃபுல் டைம் இன்வெஸ்டராக இருக்கிறதுனால, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கம்பெனியோடைய குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அதாவது டாப் லெவலில் ஷிஃப்ட் நடக்கும்போதோ அல்லது பாட்டம் லெவலில் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ஷிஃப்ட் நடக்கும்போதோ, உதாரணமாக நெகட்டிவ்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, சேல்ஸ் பயங்கரமாக குறையுது, அல்லது வந்து கம்பெனியே வந்து ஒரு மாதிரி ப்ரொமோட்டர்ஸ்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க, கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகுது, அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சமயத்துலையும் நீங்கள் வந்து நிறைய ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. உதாரணமாக உங்களுடைய ப்ராஃபிட் வந்து 400% இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் நடக்கும்போது ஒரு 2 சர்க்யூட் பிரேக்கர் அடிக்குதுன்னே வச்சுக்கோங்களேன், 20% கீழே உடையுதுன்னே வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை நீங்கள் நல்ல வேல்யூவில் வாங்கி ரொம்ப வருஷம் வச்சு அட்வான்ஸ்டு போர்ட்ஃபோலியோ லெவலுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் 2 தடவை 40% குறைஞ்சாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 300% லாபம் நீங்கள் போட்ட காசுல இருந்து அப்படிங்கிற ஸ்டேஜில் இருப்பீங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த 40% லாஸ் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம, இது வரைக்கும் நீங்கள் 360% கெயினில் இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை உங்கள் பிரெயினுக்குள்ளே கொண்டு வந்து, எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிகள் அவ்வளோ சீக்கிரத்தில் அழிஞ்சிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழியும், சரிங்களா? அழிய போகிறதா இருந்தாலும் சொல்கிறேன். அந்த சமயத்துலையும் சில புல் பேக் ரேலிஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியில் வரலாம், புரியுதுங்களா? ஸோ ஒரு அக்ரெசிவ் அட்வான்ஸ்டு நாலேஜபிள் இன்வெஸ்டர் லாஸையும் வந்து பொருட்படுத்தாமல், ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் நடக்குதுன்னா அந்த லாஸையும் விற்றுட்டு அந்த காசை வெளியில் எடுப்பார். அதுக்கப்புறம் அவர் போடுற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா வந்து டிசிஎஸ், ஐடிசி, இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ, இந்த மாதிரி நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய அற்புதமான ஸ்டாக்ஸையும் பிடிச்சுப்பாரு. அதனால் வந்து அவருக்கு ரெகுலர் வருமானமும் வரும். ஏன்னா வந்து அவர் வந்து பாண்டில் தான் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பண்ணணும் அப்படிங்கிற ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டர் கிடையாது. உள்ள இருக்கிற ஸ்டாக்கே வந்து தங்கத்துக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் அப்படின்னு அவர் வேல்யூ பண்ணுறதுனால அந்த ஸ்டாக்குக்கு இவர் வந்து கிறிஸ்டல் AAA அப்படிங்கிற ரேட்டிங்கை இவர் பர்சனலாக கொடுத்துக்கிறாரு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு உங்களுக்கு 4 to 5% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குது, அல்லது 6% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குதுன்னா ரொம்ப சூப்பர். அந்த ஸ்டாக்கினுடைய விலை நல்ல கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் 4% அப்ரிசியேஷன் ஆனாலே இவருக்கு பாண்டினுடைய ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருது அப்படிங்கிறத நல்லா உணர்ந்த முதலீட்டாளர் தான் வந்து இந்த அட்வான்ஸ்டு அக்ரெசிவ் நாலேஜபிள் இன்வெஸ்டர். லாஸ் வந்தாலும் அதை கட் பண்ணிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு துணிச்சல் உள்ள, நாலேஜபிள் உள்ள
அந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு அட்வான்ஸ்டு முதலீட்டாளராக நீங்கள் என்கோலில் மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் எடுத்தோம் கவுத்தோன்னு டைரெக்டாக இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறது, இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் சொன்ன கம்பெனிகள் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் HUL, பஜாஜ் ஆட்டோ, இந்த மாதிரி ரிலையன்ஸு, HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, இந்த மாதிரி குவாலிட்டியான பங்குகளை வாங்காமல் ஸ்மால் கேப் பங்கு அப்படின்னு வாங்கி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் வந்து நாலேஜ் இல்லாமல் உங்களுடைய ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து பில்டு பண்ணி அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஃபெயிலியராகவும் ஃப்ளாப்பாகவும் மாறும். அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் சரிங்களா, சில பேர்லாம் வந்து ஸ்லோவாக இருப்பாங்க, ஸ்டெடியாக இருப்பாங்க, அல்லது வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்தி பேச மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே ரிஜிடாக, சாலிடாக, ஸ்லோவாக, ரொம்ப காமாக, ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப மெச்சூர்டாக அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற பீப்புளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து சூப்பரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை ஒரு ஐடியாவாக கொடுத்து உங்ககிட்ட முடிக்கிறேன். இதில் உள்ள ஃப்ளாஸ், இதில் உள்ள ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய சம்மரி என்ன அப்படின்னா, டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் மட்டும்தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. வெரி சிம்பிள் சரியா. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒன்றும் தேவையில்லை, அதை எடுத்து வச்சுக்குவீங்க. கோல்டு வாங்குறதுக்கும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. வெறும் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் ஒரு கம்பெனியை எப்படி வாங்குறது, அந்த கம்பெனியில் எவ்வளோ டிவிடெண்ட் ஈல்டு வருது. ஏன்னா வந்து எல்லா கம்பெனியுமே டிவிடெண்ட் ஈல்டாக பிடிக்கக்கூடாது. டிவிடெண்ட் ஈல்டு தர்ற கம்பெனிஸ் நிறைய இருக்குது. அதில் ப்ளூ சிப் நல்ல கம்பெனிகள் 20 வருஷம் கழிச்சும் 200 வருஷம் கழிச்சும் இருக்கும். 200 வருஷம் கழிச்சு இருக்குமான்னு யாருனாலே சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 15-20 வருஷம் கழிச்சும் அந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச நல்ல முதலீட்டாளர் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோக்குள்ளே எடுப்பார். இப்போ இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து 2-3 வருஷத்துலேயே வந்து அதனுடைய ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் த பிஸ்னஸ்ஸு, கார்ப்பரேட் கவர்னன்ஸு அல்லது ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியில் வந்துட்டு அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எது பெஸ்ட் ஸ்டாக்கோ, அவருக்கு எவ்வளவு ரெகுலர் வருமானம் வேணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணுவாருங்க அந்த இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.